ஹலோ வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுட்டெழுத்துக்கள் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல். அதாவது ஒருமை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பொருளை மட்டும் குறிக்கிறது, ஒன்றை மட்டும் மென்ஷன் பண்ணுறது தான் ஒருமை. அதாவது அந்த ஒரு வாக்கியத்தில் வந்து தொடக்கம் ஒருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதோட முடிவும் என்ன செய்யணும், ஒருமையாக தான் இருக்கணும். மரம் சாய்ந்தது, ஒரு மரம் தான் என்ன செஞ்சுருக்கு, சாய்ந்தது. அப்போ தொடக்கம் ஒருமையாக இருந்துச்சுன்னா முடிவும் ஒருமையாக தான் இருக்கணும். இதுதான் ஒருமை. பன்மை அப்படின்னு சொன்னால் பலவற்றை குறிக்கிறது தான் பன்மை அப்படின்னு சொல்கிறோம். தொடக்கம் ஒரு வாக்கியத்தோட தொடக்கம் பன்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதோட முடிவும் எதில் தான் இருக்கணும், பன்மையில் தான் இருக்கணும். இது மாதிரி ஒருமையில் தொடங்கி பன்மையில் முடிகிறதும் இல்லை பன்மையில் தொடங்கி ஒருமையில் முடிகிறதும் இருந்துச்சுன்னா அதை தான் பிழைன்னு சொல்கிறோம். அந்த பிழையை எப்படி நீக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தான் தாம் அப்படிங்கிற சொற்களை பார்க்கணும். தான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருமையை தான் குறிக்கும். தான் தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள் எல்லாமே என்னென்னா ஒருமையை மட்டும்தான் குறிக்கும். தலைவர் தமது கையால் பரிசு வழங்கினார். நீங்கள் கேட்கலாம், தலைவருங்கிறது ஒரு ஆள் தானே, அப்போ ஏன் தமதுங்கிற வார்த்தை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதில் தலைவர் அப்படிங்கிறது ஒருவரை குறித்தாலும் அது வந்து எனது மரியாதை, அவங்க தான் அதில் வந்து ஹையர் அத்தாரிட்டி. ஸோ அந்த மரியாதையின் நிமித்தமாக அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பன்மையாக என்ன சொல்கிறோம், குறிக்கும். தலைவர் தமது கையால் பரிசுகளை வழங்கினார். அதை மரியாதையின் நிமித்தமாக தான், அதனால தான் என்ன சொல்கிறோன்னா மரியாதை பன்மை அப்படின்னு சொல்கிறோம். மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டார். மாணவன் அப்படிங்கிறது ஒரு ஆள் தான், மாணவர்கள் இல்லை, மாணவன் அப்படிங்கிறது ஒரு ஆளை குறிக்கிறதுனால தனது கையால் பெற்றுக்கொண்டார். புரியுதா? நெக்ஸ்ட் என்னென்னா தாம். தாம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் பன்மையை தான் குறிக்கும். சரியா? தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது அப்படிங்கிறது எல்லாமே என்னென்னா பன்மையை குறிக்கிற வார்த்தைகள். மாடுகள் தமது தலையை ஆட்டின. மாடுகள் தமது தலையை ஆட்டின. நிறைய மாடு இருக்குது, மேயுது. அது என்ன செய்யுது, தன்னோட தலையை ஆட்டுறது. அதான் மாடுகள் தமது தலையை ஆட்டின. கன்று தனது தலையை ஆட்டியது. வித்தியாசம் தெரியுதா? கன்று அப்படிங்கிறது ஒரு கன்றுக்குட்டியை தான் குறிக்கும். தனது அதனுடைய தலையை ஆட்டியது. இதில் மாடுகள் அப்படிங்கிறதுனால ஆட்டின அப்படின்னு முடியுது. தமதுங்கிற வேர்டு வந்திருக்கு, பன்மைக்குரிய வார்த்தை. கல் விகுதி வந்தாலே அது பன்மையை குறிக்கும். அப்போ மாடுகள் அப்படிங்கிறது தமது தலையை ஆட்டின. கன்று தனது தலையை ஆட்டியது. புரிஞ்சிச்சா ரெண்டுக்குள்ள வித்தியாசம்? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் தன்மை இடத்துல, அதாவது தன்மை முன்னிலை படர்க்கின்னு சொல்லுவோம்ல, அந்த இதில் தன்மையில் ஒருமை அப்படின்னா நான் அல்லேன். அதே பன்மையில் வந்தால் நாம் அல்லோம். முன்னிலையில் ஒருமை வருது அப்படின்னா நீ அல்லே. பன்மையில் வந்துச்சுன்னா நீவீர் அல்லே, அல்லீர். படர்க்கையில் வந்து ஆண் பால்னா அவன் அல்ல, பெண் பால்னா அவள் அல்ல, பலர் பால்னா அவர் அல்லர், ஒன்றன் பால்னா அஃது அன்று, பலவின் பால்னா அவை அல்ல. இந்த அன்று அப்படிங்கிறது என்னென்னா ஒருமையை குறிக்கும் சொல். அன்று அப்படிங்கிறதுனா ஒருமையை குறிக்கும் சொல். அல்ல அப்படிங்கிறது பன்மையை குறிக்கும் சொல். அதுதான் இது பழம் அன்று, இது பழம் அன்று, அதாவது காயாக இருக்குது, அதனால தான் இது பழம் அன்று அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அல்ல அப்படிங்கிறது பன்மைக்குரியதுன்னு பார்த்தோமா, இவை பழங்கள் அல்ல. புரிஞ்சிச்சா ரெண்டுக்குள்ள வித்தியாசம்? இவை பழங்கள் அல்ல. அது ஒரு அப்படிங்கிற சொல்லை எடுத்து, அதாவது அது ஒரு அப்படிங்கிற சொல்லை அடுத்து உயிரெழுத்து உள்ள ஒரு சொல் வந்தா, அதாவது அது ஒருங்கிற சொல்லை எடுத்து ஒரு வாக்கியத்தில் அது ஒரு அப்படிங்கிற சொல்லை எடுத்து உயிரெழுத்து வந்தால் அந்த இடத்துல ஓர் அப்படிங்கிறது வந்து வராது. ஓர் அப்படிங்கிறது நெடிலெழுத்து ஓர் அப்படின்னு சொல்லலாம், அந்த எழுத்து தான் என்ன செய்யும், வரும். அதே மாதிரி அது வந்ததுன்னா அத்து அப்படின்னு சொல்லி வரும். சரியா? ஒரு அமைச்சர் கிடையாது, ஓர் அமைச்சர். அந்த நெடிலாக மாறும். அது அப்படிங்கிற சொல்ல அடுத்து, அதாவது இங்கே பாருங்களேன், அது ஒரு அமைச்சர். அந்த ஒருங்கிற எழுத்தை அடுத்து, அந்த சொல்லை அடுத்து வர முதல் எழுத்துங்கிறது அடுத்த வார்த்தையில் ஃபஸ்ட் எழுத்து. அதில் ஆங்கிற எழுத்து வந்திருக்கு. அந்த எழுத்து உயிரெழுத்தாக தான் இருக்குது. இது உயிரெழுத்து தானே, ஆங்கிறது உயிரெழுத்து தானே. அப்போது ஒருங்கிற எழுத்துக்கு அடுத்து உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வந்து எப்படி மாறணும், ஓர் அப்படின்னு மாறணும். அப்படி மாறினா தான் கரெக்டு. ஓர் அமைச்சர். ஒரு ஊர் கிடையாது, இந்த ஊருங்கிறது உயிரெழுத்து, இங்கே ஓர் வந்திருக்கு. அப்போ ஊர்
அத அப்படி மாத்தணும். இதுதான் கரெக்டான ஃபார்ம். அது ஒருங்கிற சொல்லை எடுத்து முதல் எழுத்து உயிரெழுத்தா வந்துச்சு அப்படின்னா, ஓர்ன்னு மாறணும். ஒரு வந்து ஓர்ன்னு மாறணும். அது வந்து அத்துன்னு மாறணும். அதே மாரி ஒவ்வொரு அப்படிங்கிற சொல்லை எடுத்து நாளும், காசும் என்பன போல ஒருமைச் சொற்களே வர வேண்டும். ஒவ்வொரு ஊரும். புரியுதா? அதாவது ஒவ்வொரு அப்படிங்கிறத எடுத்து நாளும், காசும் அந்த மாரி ஒருமையில குறிக்கிற வார்த்தைகள் தான் வரணும். பன்மையில குறிக்கிற வார்த்தைகள் வரக்கூடாது. இதில ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.